வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இதுலேயே அரை சூடு பதத்தில் வெந்துடும் நல்லா. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு தான் இதை நல்லா ஹீட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு மசாலா பிரட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டோம். இந்த தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் மசாலா பிரட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக உப்பு, ஏன்னா தூள்லேயே உப்பு இருக்குங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் வந்து திக்கான கண்டிஷனில் பரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எவ்வளோ வந்து திக்கான கண்டிஷனில் பொறுத்திருக்காங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாது, நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கலாம். ஆயிலில் பொரிச்சதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடாயை நல்லா காய வச்சாச்சு. 5 நிமிஷம் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சாதான் நல்லா வந்து ஆயில் காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் போடலாம். பாருங்கள், வாங்க 65 திருப்பி போடலாம். பாருங்கள், சுத்தமாக எண்ணெய் சட்டியில் விட்டுல பாருங்கள், மசாலாவும் தெரியலை. நல்லா பாருங்கள், மசாலா இதுலேயுமே தெரியல. பார்த்தீங்களா, எண்ணெய் சட்னியும் சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கையில் எடுத்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், கிரிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.